இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அரிசி அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் காட்டுறேன். பட் நான் இது வரைக்கும் ஒரு கேள்விப்படாத ஒரு அரிசியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அரிசி தான். இது பேர் வந்து குயின்வான்னு, தமிழில் வந்து கீன்வான்னு எழுதியிருக்காங்க. பட் நான் இது வரைக்கும் இந்த அரிசியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, செஞ்சுருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 to 150 கிராம்குள்ளே இருக்கும். தென் இதே அளவுக்கு தான் வந்து நம்ம பருப்பு வந்து அளவு எடுத்துக்க போகிறோம். இதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ சைட் பை சைட் பொங்கலுக்கு வந்து மெதுவடை வந்து காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக வடை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு வந்து ஊற வைக்கிறேன். இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பொங்கல், தென் வடை, அப்புறம் சிறுபருப்பு சாம்பார், இது 3க்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஊறட்டும் நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் வந்து செஞ்சுக்கலாம். அதுக்காக நான் வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இதுக்கு பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். சைட்லேயே பாருங்கள், சாம்பார் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வந்து நல்லா விட்டுக்கலாம். பொங்கல் வந்து குழஞ்சி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 விசில், 6 விசில் பக்கம் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து நம்ம போட்டு தாளித்து கொட்டிட்டா பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். அடுத்தது சைடில் வந்து நம்ம வந்து வடைக்கு தேவையானதை நம்ம வந்து செஞ்சிடலாம். இங்கே வந்து பருப்பு வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் நம்ம உளுந்தம்பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது. நல்லா வடிகட்டி வெறும் உளுந்தம்பருப்பு மட்டும்தான் வந்து நம்ம சேர்க்கணும். தண்ணி நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து வடை ரொம்ப எண்ணெய் வந்து உரியும். அதனால் வந்து நம்ம அதிகமாக தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது. நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெறும் உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். இங்கே நிறையா இருக்கனால 2 பேட்சாக போடுறேன் நான். அதில் வந்து ஃபுல்லாக தேவையான அளவுக்கு ஒரு பேட்சில் மட்டும் உப்பு சேர்த்து நம்ம வந்து இதை எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம, சப்போஸ் பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இது பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து தண்ணி சேர்க்க தேவையில்ல. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தென் 2 பச்சை மிளகாய் இருக்குது, அதுவும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து மெதுவடை கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் உளுந்தம்பருப்பு ஊற வைக்கும் போதே சும்மா கொஞ்சமாக வந்து பச்சரிசி வந்து நீங்கள் அதில் சேர்த்து ஊற வச்சிங்க அப்படின்னா மெதுவடை நல்லா கிறிஸ்பியாக வரும். பட் நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி சேர்க்கல, வெறும் உளுந்தம்பருப்பு மட்டும் நான் வந்து போட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது விசில் விட்டு எடுத்தாச்சு பொங்கல். இப்போ வந்து அதை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்படி இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஸ்ப்ரவுட் செய்வோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் முளைக்கட்டி குட்டி குட்டியாக முளைக்கட்டி வரும்ல, அதே மாதிரியே எனக்கு இருக்குது. பட் நான் இது வரைக்கும் வரகரிசி, திணை எல்லாமே செஞ்சுருக்கேன். பட் இந்த அரிசி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ஏற்கனவே இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வந்து கொஞ்சம் குழஞ்சு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பிடிக்கும். ரொம்ப கெட்டியமாக இருந்தால் எங்கள் வீட்டில் பிடிக்காது. அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் கொஞ்சம் கெட்டியமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இப்படி நம்ம வந்து நசுக்கி விடும்போது பொங்கலாக குழஞ்சி வந்து நல்லா வரும். இல்லைன்னா வந்து அரிசியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இப்படி வந்து நசுக்கி விடும்போது அந்த பருப்பும் ரைஸும் வந்து நல்லா மிங்கிளாகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையானதை நம்ம வந்து தாளித்து வந்து கொட்டிடலாம்.
அதுக்காக வந்து நான் ஒரு தாளிப்பு கரண்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த சைடு வந்து பொங்கல் பாருங்கள் வெந்துட்டு இருக்குது. எதுக்கும் கொஞ்சம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்கிறதுக்காக அந்த சைடு அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு போட்டு அதை வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து சைடில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெப்பர் வந்து தட்டி வச்சுருக்கேன். தென் ஒரு வரமிளகா, அப்புறம் வந்து இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததும் நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு செவந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து நல்லா பொரியிற அளவுக்கு விட்டுட்டு அதை வந்து எடுத்து நம்ம வந்து பொங்கலில் வந்து கொட்டிட்டா சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பொங்கலில் வந்து இதை கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இது பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மெதுவடை சுடணும் இல்லையா? ஸோ அதனால் மெதுவடை வந்து நம்ம சைட் பை சைட் சுட்டு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ மெதுவடை செய்யறதுக்காக ஒரு இரும்பு கடாயை வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து காயட்டும். காஞ்சதும் நம்ம வந்து உளுந்த வடையை வந்து வச்சு எடுத்துக்கலாம். நிறைய பேத்துக்கு உளுந்த வடை ஷேப் வந்து வராது. அது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே உளுந்த வடை போடும்போது பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு கையை ஃபஸ்ட்டு தண்ணியில் நினச்சி நீங்கள் வந்து உருண்டை எடுத்து பிடிச்சி நீங்கள் இப்படி வந்து நடுவில் ஓட்டை போட்டு போடும்போது ஈஸியாக வரும். ஸோ தண்ணி நம்ம தொடாமல் நம்ம உளுந்தம்பருப்பையே வச்சு போடும்போது கையில் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். அதனால் வந்து உளுந்தம்பருப்பு போடுறதுக்கு ஈஸியாக வராது. அதனால் தண்ணியில் தொட்டுட்டு எடுத்து உளுந்தம்பருப்பு வந்து நல்லா உருண்டை பிடிச்சி நீங்கள் இப்படி நான் அழுத்தி இப்படி போடுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வரும். இது வந்து ஒரு குட்டி டிப் தான். நிறையா பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா வந்து ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு சைடெலாம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எப்போவுமே அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு, ஓரளவுக்கு சிம் டு மீடியம்லேயே வச்சு வந்து பண்ணுங்கள். ரொம்பவும் வந்து அதிகமாக வச்சுட்டோன்னா மேலே எல்லாமே வந்து செவந்து வரும். பட் உள்ளே எல்லாமே வேகாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வேக விடுங்க. கலர் வந்து ஒரு நல்ல இந்த ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகழகாக ரவுண்டாக ஒரே ஷேப்பில் வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்காக தான் நான் அந்த ஒரு குட்டி டிப்ஸ் சொன்னேன். தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அவ்வளோதான், வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வடை சாம்பார் பொங்கலுக்கு வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வரகரிசி பொங்கல் இது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதீங்க, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.